வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இந்த வீடியோல நம்ம இம்மைக்கும் மறுமைக்கும் இடைப்பட்ட பர்சாக்குடைய வாழ்வை பற்றி பார்க்கலாம். உலகில் பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை அடைந்தே ஆக வேண்டும். ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில மறுமைன்றது ஒரு முக்கியமான அங்கமாகவே இருக்குது. மறுமையின் மீது நம்பிக்கை இல்லாத நிலையில் எவ்வளவு நல்ல செயல்கள் புரிந்த போதிலும் அவை அனைத்தும் பயனற்றதாகவே ஆகிவிடுகிறது. உலகில் வாழ்கின்ற நல்லவர்களாயினும் தீயவர்களாயினும் அனைவரும் தமது மரணத்திற்கு பின்பு கபர் வேதனை அனுபவித்தே ஆக வேண்டும். கபர் வாழ்க்கை பர்சாக்கின் வாழ்வென்று அல் குர்ஆன் கூறுகிறது. பர்சாக் என்பது இம்மைக்கும் மறுமைக்கும் இடைப்பட்ட ஒரு உலகமாகும். இம்மை ஒரு உலகம் என்பது எப்படி உண்மையோ அவ்வாறே பர்சாக் என்பதும் ஒரு உலகமாகும். இம்மையில் வாழ்வது போன்றே வாழ்க்கை பர்சாக்கிலும் உண்டு. கபர் வைக்கப்படுகின்ற ஒவ்வொருவரும் முன்கர் நக்கீர் என்ற 2 மலக்குகள் மூலம் விசாரிக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய விசாரணையின் போது நல்லவர்களுடைய கபர் பசுமையுள்ளதாகவும் 70 மூலம் விசாலமாக்கவும் படுகிறது. மறுமை நாள் வரை அவர்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பார்கள். அடுத்ததா மரண வேளையில் இன்பமும் துன்பமும் பற்றி பார்க்கலாம். தீயவர்கள் மிக கடுமையாக விசாரிக்கப்படுகிறார்கள். அப்போது அவர்கள் எந்த ஒரு கேள்விக்கும் பதிலளிக்க முடியாமல் திணறுவார்கள். பலதரப்பட்ட வேதனைகள் அவர்களுக்கு அளிக்குமாறு அல்லாஹ் மலக்குமார்களுக்கு உத்தரவிடுகிறான். இரும்பு சம்மட்டிகளால் அவர்கள் அடிக்கப்படுவார்கள். அவர்களுடைய விலா எலும்புகள் ஒன்றோடொன்று பின்னிக் கொள்ளும் அளவு கபூர் அவர்களை நெருக்கும். மரண வேளையில் நல்லவர் தீயவர் இருவருடைய நிலை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த உபதேசங்களை பத்தி பார்க்கலாம். மதீனாவாசி ஒருவருடைய ஜனாசாவை பின்தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கேயே அமர்ந்துறாங்க. நபி அவர்கள் சிறிய கொச்சி ஒன்றினால் நிலத்தில் கீறி கொண்டிருந்து விட்டு திடீரென்று தமது தலையை உயர்த்தியவர்களாக, கபருடைய வேதனையை விட்டு அல்லாவிடம் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று 3 தடவை கூறினார்கள். பின்னர் மரண தருவாயிலுள்ள ஒரு முஃமினுடைய நிலை பற்றி கூறினார்கள். ஒரு முஃமினானவன் இந்த உலக தொடர்பை விட்டு மறுமையை நோக்கி செல்லும் பொழுது அவனை நோக்கி சில மலக்குமார்கள் வருவார்கள். அவர்கள் தங்களுடன் சொர்க்கத்து துணிகளையும் நறுமணங்களையும் வைத்துக்கொண்டு பார்வைக்கு எட்டும் தூரத்தில் நிற்பார்கள். அப்பொழுது உயிரை கைப்பற்றும் மலக்கு வந்து அவன் அருகில் அமர்வார். அவனை நோக்கி, நல்ல ஆத்மாவே, நீ அல்லாஹுடைய மன்னிப்பளவிலும் அவனுடைய பொருத்தத்திலும் இந்த உடலில் இருந்து வெளியேறிவிடு என்று கூறுவார். தோல் பையொன்றிலிருந்து நீர் வழிந்து விடுவது போன்று அந்த ஆத்மா உடலிலிருந்து இலகுவாக வெளியேறிவிடும். அவர் அதனை எடுத்து செல்வார். அவர் அதை எடுத்ததும் அருகிலுள்ள மலக்குகள் உடனே சொர்க்கத்து துணியிலும் நறுமணத்திலும் அதனை வைத்து விடுவார்கள். அதிலிருந்து கஸ்தூரி வாடை வீசும். அந்த மலக்குகள் அதனை சுமந்தவர்களாக முதலாவது வானத்தை நோக்கி சென்று வானத்தை திறந்து விடுமாறு அதிலுள்ள மலக்குகளிடம் கூறுவார்கள். வானத்து மலக்குகள் வந்தவர்களை நோக்கி, உங்களுடன் இருப்பவர் யார் என வினவுவார். அவர் இன்னொருவரிடம், மகன் இன்னாருடைய மகன் என்று பதிலளிப்பார். மீண்டும் அவர்கள் அவரது நிலை என்ன என வினவுவார்கள். அதற்கு அவர் சாலிகான ஓர் அடியார் என பதிலளிப்பார். அதனை அடுத்து அம்மலக்குகள் வானத்தை திறந்து இந்த ஆத்மாவை வரவேற்பார்கள். ஒவ்வொரு வானத்திலும் இவ்விதமாகவே வினாவும் விளக்கமும் நடைபெறும். 7வது வானத்தை கடந்து சென்றதும் அல்லாஹ் ஆத்மாவை சுமந்து சென்ற மலக்குகளை நோக்கி, எனது இந்த அடியானுடைய செயல்கள் முஃமின்களுடைய ரூஹுகள் இருக்குமிடம் பதிந்துவிட்டு விசாரணைக்காக பூமியிலுள்ள அவனது உடலில் அவனது ஆத்மாவை சேர்த்து விடுங்கள் என்று கூறுவான். மலக்குகள் அவ்வாறே செய்வார்கள். அப்போது அவரிடத்தில் முன்கர் நக்கீர் என்ற 2 மலக்குகள் வந்து அவரை எழுந்தரிக்க செய்து அவரிடம், உனது இறைவன் யார் என்று கேட்பார்கள். பிறகு உனது மார்க்கம் என்ன என்று கேட்பார்கள். உன்னிடத்தில் மார்க்கத்தை போதிக்க அனுப்பப்பட்டவர் யார் என்று கேட்பார்கள். அதனைத் தொடர்ந்து நீ அதனை எவ்வாறு அறிந்து கொண்டாய் என்று கேட்பார்கள். அவன், எனது மார்க்கம் இஸ்லாம், எனது இறைவன் அல்லாஹ், அவர் அல்லாஹுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழியே நான் மார்க்கத்தை அறிந்து கொண்டேன். அல்லாஹுடைய வேதத்தை ஓதினேன், அதனை விசுவாசம் கொண்டேன், அதனை உண்மைப்படுத்தினேன் என்றும் அவர் கூறுவார். அப்போது நறுமணம் கமழ அழகிய ஆடை அணிந்து வசீகரமான தோற்றத்துடன் ஒரு மனிதர் அவரிடத்தில் வந்து அவரை நோக்கி, உனக்கு வாக்களிக்கப்பட்ட உன்னை மகிழ்வூட்டக்கூடிய நன்னாள் இதுவாகும் என்று கூறுவார். அந்த முஃமின் அம்மனிதரை நோக்கி, நீர் யார் என்று கேட்பார். அப்பொழுது அம்மனிதர், நான் தான்
உனது சாலிகான அமல்கள் என்று கூறுவார். அப்பொழுது அந்த முஃமின், அல்லாஹ்வே, எனது குடும்பத்துடன் நான் தேடி வைத்திருந்த எனது அமல்களுடன் சென்றடைய மறுமையை உண்டாக்குவாயாக என்று கூறுவார். மரண வேதனையிலிருந்து கப்ரு வரை ஒரு முஃமினுடைய நிலை இதுவாகும். நிராகரிக்கக்கூடியவர்கள் மரண வேலையை நெருங்கிவிட்டால் கருப்பு நிற முகத்துடன் மலக்குகள் வந்து அவனது கண் பார்வை எட்டும் தூரத்தில் அமர்ந்து விடுவார்கள். அவர்களிடத்தில் ஒரு கம்பளி துணி இருக்கும். அப்பொழுது உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கு வந்து அவன் அருகில் அமர்வார். அவர் அவனை நோக்கி, கெட்ட ஆத்மாவே, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இழிவின் பாலும் அவனுடைய கோபத்தின் பாலும் நீ வெளியேறி வா என்று கூறுவார். அப்பொழுது அவ்வுயிர் ஒளிந்து கொள்வதற்காக உடல் முழுவதும் ஓட ஆரம்பித்துவிடும். உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கு அவனுடைய உடலிலிருந்து பலவந்தமாக உயிரை பிடுங்கி எடுப்பார். நனைந்த கம்பளியிலிருந்து ஒரு மயிரை பிடுங்குவது எவ்வளவு கடினமானதோ அதைவிட கடினமாக அந்த உயிரை பிடுங்கி எடுப்பார். பிறகு அந்த கம்பளியில் சுருட்டப்பட்டு முதலாவது வானத்துக்கு கொண்டு செல்லப்படும். ஒரு பிணத்தின் வாடையை விட அதிலிருந்து துர்வாடை வீசும். முதலாவது வானத்தில் உள்ள மலக்குகள், இந்த துர்வாடை என்ன என்று கேட்பார்கள். அப்பொழுது அந்த மலக்குகள், உலகில் வாழ்ந்தவர்களில் மிகவும் கெட்ட ஆத்மா என்று பதிலளிப்பார்கள். அதனைத் தொடர்ந்து வானத்தை திறந்து விடுமாறு ரூஹை சுமந்து வந்த மலக்குகள் கூறுவார்கள். அவனுக்காக வானம் திறக்கப்பட மாட்டாது என்று நபி அவர்கள் கூறிவிட்டு பின்வரும் இந்த அல் குர்ஆன் வசனத்தை ஓதினார்கள். பின்னர் அல்லாஹ் உயிரை சுமந்து வந்த மலக்குகளை நோக்கி அவனுடைய செயல்களை பூமியின் அடிப்பாகத்தில் உள்ள சிஜ்ஜீன் என்ற இடத்தில் பதியுமாறு உத்தரவிடுகிறான். பின்னர் அந்த உயிர் முதலாவது வானத்திலிருந்து சிஜ்ஜீன் என்ற இடத்துக்கு எறியப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு இந்த அல் குர்ஆன் வசனத்தை ஓதினார்கள். சிஜ்ஜீனிலே அவனுடைய செயல்கள் பதியப்பட்டு பின்னர் அவனது உயிர் அவனுடைய உடலில் ஊதப்படும். அதனைத் தொடர்ந்து 2 மலக்குகள் அவனிடம் வந்து அவனை எழுப்பி அமரச் செய்வார்கள். அவனிடம், உனது இறைவன் யார்? உனது மார்க்கம் என்ன? உன்னிடத்தில் மார்க்கத்தை போதிக்க அனுப்பப்பட்டவர் யார் என்றெல்லாம் கேட்பார்கள். அதற்கு அந்த மனிதன், எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது என்றே பதிலளிக்கிறான். இவன் பொய் சொல்கிறான். நரகத்தின் விரிப்புகளை இவனுக்காக விரித்து விடுங்கள், நரகத்தின் பக்கத்திலிருந்து ஒரு கதவை இவனுக்காக திறந்து விடுங்கள் என்று கூறியவாறு ஓசையொன்று வானத்திலிருந்து வரும். நரகத்திலிருந்து உஷ்ணமும் விஷக்காற்றும் அவனுடைய கப்ருக்குள் வீசும். அவனுடைய வலது விலா எலும்புகள் ஒன்றுடன் ஒன்று பின்னி விடும் அளவு கபர் அவனை நெருக்கும். அழுக்கான ஆடையும் அவலட்சண முகத்துடன் கொண்ட துர்வாடை வீசக்கூடிய ஒரு மனிதன் அவனிடம் வருவான். அம்மனிதன் அவனை நோக்கி, உனக்கு வாக்களிக்கப்பட்ட கேடு உண்டாக்கக்கூடிய இந்நாளை உனக்கு நினைவூட்ட நான் வந்துள்ளேன். அப்பொழுது அவன் அவலட்சண நிலையில் இருக்கும் நீர் யார் என்று கேட்பான். அதற்கு அந்த மனிதன், நான் தான் உனது தீய செயல்கள் என்று பதிலளிப்பான். இதனைத் தொடர்ந்து, இறைவனே, நீ மறுமையை உண்டாக்காதே என்று புலம்ப ஆரம்பித்து விடுவான். மனிதன் செய்கின்ற தப்பு தவறுகளை உணர்ந்து அல்லாஹ்விடம் கெஞ்சி பாவ மன்னிப்பு தேட பல சந்தர்ப்பங்களை அல்லாஹ் வழங்குகிறான். அவ்வாறான அனைத்து சந்தர்ப்பங்களையும் அலட்சியப்படுத்திவிட்டு மரண தருவாயிலே அதற்கு பின்னாளிலோ புலம்புவதில் எந்த பயனும் இல்லை. அல்லாஹ் வழங்குகின்ற சந்தர்ப்பங்களை பற்றி மேற்கண்ட ஹதீஸ் கூறுகிறது. அதிகமானவர்களின் ஆயுள் 60 இருக்கின்றபடியால் நபி அவர்கள் 60 என்று பொதுப்படையாக கூறியுள்ளார்கள். ஒரு மனிதனுடைய மரணத்திற்கு பின்னால் அவனை விட்டு பிரிவது எது, அவனுடைய ஒட்டிக்கொண்டு வருவது எது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குகின்ற போது, ஒரு மையத்தினை 3 பேர் தொடர்ந்து செல்கிறார்கள். அவனது குடும்பம், அவனது சொத்து, அவனுடைய செயல்கள். 2 திரும்பி விடுகின்றன. 1 அவனுடைய தங்கி விடுகிறது. திரும்பி விடுபவை அவனது குடும்பமும் பொருட்களுமாகும். அவனது செயல்கள் மட்டுமே அவனுடன் தங்கி விடுகின்றது என்று கூறினார்கள். எனவே அல்லாஹ் கொடுக்கும் சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி பாவ மன்னிப்பை தேடி அல்லாஹ்வின் பால் திரும்புவோம். இது போன்ற மன்னரை வாழ்க்கை பற்றி தெரிந்துக்க உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.